ஈவன் தோ ஒரு பெரிய எவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தாலும் சரி, நீங்க அவரோட பொசிஷனே இல்லாம ஒரு ஓப்பனர போய் 6 டவுன்லயோ, இல்ல ஒரு ஃபினிஷர போய் நீ ஓப்பனர்ல ஆட வச்சீங்கன்னா, அது செட்டே ஆகாது. அந்த ஸ்லாட்டுக்கு எந்த பிளேயர்? அப்படி பார்த்தீங்கன்னா, ஜாஷ் இங்கிலீஷ் வந்து 4, 5 அந்த மேக்ஸ்வெல் மாரி குடுத்துட்டு இருந்தாங்க. அத வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி நம்பர் 3ல போட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கேன் அடாப்ட் 4 ஆர் 5 ஏன்னா அவர் மிடில் ஆடியிருக்காரு. இந்தியாவில நிறைய மிடில் ஆடியிருக்காரு. ஒரு ஒன் டவுன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அந்த பிளேஸ் வந்து செம இதா இருக்கும். ஏன்னா பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போடுவாங்க. ஒரு மாதிரி நீ லென்த்லயோ இல்ல ஷார்ட்ல குத்துனீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பேக் ஃபுட்ல போய் ஒரு பஞ்ச் ஒரு ஹுக் அடிப்பான் பாரு. டயர்ல போய் உழுது கரெக்டா பால். அதே மாதிரி இன்னைக்கு சாண்ட்னரை நெகேட் பண்ணதும் சரி. ஒரு மாதிரி சாண்ட்னரை வந்து எல்லாருமே இயர்லியா பிக் பண்ணுவாங்க நினைச்சு டவுன் த ட்ராக் இருந்து ஆடுவாங்க. இல்லைன்னா இயர்லியா போயிட்டு அவர் மாதிரி ஸ்லோவா ஆத்தி போடுறதுனால ரிசீவ் பண்ணிடுவார் சாண்டர். பட் சாண்டர் நீ எவ்வளவு ஆத்த முடியுமோ ஆத்து. உன் கையில இருந்து பால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட ஷார்ட்ஸே ஆட போறேன், அதுவும் கேப்ல ஆட போறேன்னு சொல்லிட்டு நல்லா பேக் ஃபுட்ல போயிடும். ஏன்னா நீ ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து சார்ஜ் பண்ணாதான் உனக்கு வந்து நீ பவுலரோட அகடா போவ. அவர் பேக் ஃபுட்ல நின்றாரு பயங்கரமா. அதனால பால் வரட்டும், நீ எந்த பால் வேணா போடு, ஒய்டு போடியா அழகா விட்டுருவேன், ஷார்ட்டா போடுறியா டிராப் பேக் பண்ணி புல் அடிப்பேன். அந்த மாதிரி சூப்பரா டைமிங்ல அழகா பிளேஸ் பண்ணி பயங்கரமா ஆடினாரு. அண்ட் டு பி அக்காம்பனிட் பை பிரியான்ஸ் ஆர்யா, அவருமே சூப்பரா ஆடி கொடுத்தாங்க. அந்த